அனைவருக்கும் இனிய விடுதலை நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு பதிவு. எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டால் உடனடியாக உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும். மற்ற உளவாளிகள் மாட்டிக்கொண்டவரை காப்பாற்ற முற்பட்டால் அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும். இப்படித்தான் சரஸ்வதி ராஜாமணிக்கு சொல்லித்தரப்பட்டது. ஆனால் தன் கூட்டாளியை விட்டு போக சரஸ்வதிக்கு மனமில்லை. உள்ளே சென்றால் தனது உயிருக்கு உத்தரவாதமில்லை. என்ன செய்தார் சரஸ்வதி? சரஸ்வதிக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் ராஜாமணி. திருச்சிராப்பள்ளியை பூர்வீகமாக கொண்ட அவரது தந்தை ரங்கூனில் தங்கச் சுரங்கத்தின் அதிபதியாக இருந்தார். பர்மாவில் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக இருந்த அவர் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக ஏராளமான பொருளுதவிகளை செய்து வந்தார். ராஜாமணியின் குடும்பம் மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டங்களை ஆதரித்தது. ஆனால் ராஜாமணி சிறு வயதிலேயே பொம்மை துப்பாக்கியை வைத்து ஆங்கிலேயர்களை குறிபார்த்து சுடும் விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார். 13 வயதில் நேதாஜியின் ஆக்ரோஷ பேச்சுகளால் கவரப்பட்டார். அவருடைய புகைப்படங்களையும் செய்தித்தாள்களில் அவரை குறித்து வந்த கட்டுரைகளையும் கத்தரித்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டார். நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்துக்கு நிதி திரட்டுவதற்காக ரங்கூனுக்கு சென்றார். அவர்கள் கூடாரத்துக்கு சென்று தன்னிடம் இருந்த தங்க வைர நகைகளை தானமாக கொடுத்தார் ராஜாமணி. ஒரு சிறு பெண் ஏராளமான நகைகளை கொடுத்திருக்கிறாள் என்கிற விஷயம் நேதாஜிக்கு தெரிய வந்தது. சிறு பெண் அறியாமல் கொடுத்திருக்கலாம் என எண்ணி ராஜாமணியின் வீட்டுக்கு சென்றார். அவரது தந்தையிடம் நகைகளை திருப்பி கொடுத்தார். ஆனால் ராஜாமணி, இவை நான் முன்வந்து விடுதலை போராட்டத்திற்காக கொடுத்தவை, இவற்றை என்னால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது என உறுதியாக மறுத்துவிட்டார். விடுதலை போராட்டத்தில் தனக்கிருக்கும் ஆர்வத்தையும் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றும் விருப்பத்தையும் தெரிவித்தார். அவரது எண்ணத்தை கண்டு வியந்த நேதாஜி, லட்சுமி போவாள் வருவாள், ஆனால் சரஸ்வதி ஒருவரிடம் வந்தால் திரும்பி செல்ல மாட்டாள். உன்னிடத்தில் இருக்கும் சரஸ்வதி அற உணர்வையும் துணிச்சலையும் வழங்கியிருக்கிறாள். இனிமேல் நான் உன்னை சரஸ்வதி ராஜாமணி என்றே அழைக்கப் போகிறேன் என்று பாராட்டி பேசியிருக்கிறார். நேதாஜி வைத்த சரஸ்வதி ராஜாமணியின் பெயரோடு நிரந்தரமாக சேர்ந்து கொண்டது. சரஸ்வதி தனது 16வது வயதில் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தார். 2ஆம் உலகப் போரில் அடிபட்ட வீரர்களுக்கு உதவ செவிலியர் பணிதான் முதலில் அவருக்கு தரப்பட்டது. தனது துடிப்பான செயல்களால் விரைவிலேயே ஜான்சி ராணி படைப்பிரிவில் சேர்த்து கொள்ளப்பட்டார். கேப்டன் லக்ஷ்மி சேகலிடம் இராணுவ பயிற்சி பெற்றார். முடியை குட்டையாக கத்தரித்து கொண்டு ஆண் சட்டையை அணிந்து மணி என்னும் சிறுவனாக மாறினார். தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து பிரிட்டன் அதிகாரிகளுடைய வீடுகளுக்குள் நுழைந்தார். வீட்டை சுத்தம் செய்வது, துணிகளை வெளுப்பது, தோட்டத்தை கவனிப்பது போன்ற பணிகளை செய்யும் பாவனையில் இரகசியமாக அவர்கள் நடவடிக்கைகளை உளவு பார்த்து கொண்டிருந்தார். உளவு தகவல்கள் கூட்டாளிகளின் மூலமாக நேதாஜியை சென்றடைந்தன. துரதிருஷ்டவசமாக சரஸ்வதியின் கூட்டாளிகளுக்குள் ஒருவரான துர்கா பிரிட்டன் அதிகாரிகளிடம் அகப்பட்டு கொண்டாள். கூட்டாளிகள் மாட்டிக்கொண்டால் மற்றவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் தன் கூட்டாளியை அப்படியே விட்டுப்போக சரஸ்வதிக்கு மனமில்லை. துர்காவை காப்பாற்ற விரைவாக திட்டம் தீட்டினார். பர்மிய நடனமங்கையைப் போல் உடையணிந்து கொண்டு சிறைச்சாலைக்குள் சென்றார். காவலர்கள் பேசிக்கொண்டிருந்த போது கையோடு எடுத்துச் சென்ற போதை மருந்தை அவர்கள் குடிக்கும் தண்ணீரில் கலந்தார். தண்ணீரை குடித்த காவலர்கள் மயங்கி சரிந்தனர். துர்காவும் சரஸ்வதியும் தப்பி ஓடினர். சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்த காவலர்கள் 2 பெண்களையும் துரத்திச் சென்றனர். காவலர் ஒருவர் சுட்ட குண்டு சரஸ்வதியின் வலது காலை துளைத்தது. அதற்கு மேல் ஓட முடியாததால் அருகிலிருந்த மரத்தின் மீது இருவரும் ஏறிக்கொண்டனர். காலில் வடிந்த குருதி, பசிதாகம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு 2 நாட்கள் அங்கேயே கழித்தனர். 3வது நாள் ரங்கூனுக்கு தப்பியோடி தங்களது இராணுவ கூடாரத்தை சென்றடைந்தனர். நேதாஜி சரஸ்வதியின் துணிச்சலை வெகுவாக பாராட்டினார். ஜப்பானிய அரசர் சரஸ்வதிக்கு பதக்கமும் பணப்பரிசும் வழங்கி கௌரவித்தார். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் இந்திய தேசிய இராணுவம் கலைக்கப்பட்டது. சரஸ்வதியின் குடும்பம் ரங்கூனை விட்டு இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தது. சில ஆண்டுகள் திருச்சியில் வசித்த பின்னர் சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் சரஸ்வதி. சுமார் 25 ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு அவருக்கு தியாகிகள் ஓய்வூதியம் கிடைக்கப்பெற்றது. ஒரு காலத்தில் மாட மாளிகையில் வாழ்ந்தவர் எந்த அடையாளமும் இல்லாமல் வாடகை வீட்டில் ஓய்வூதியத்தை வைத்து மட்டுமே ஜீவித்து கொண்டிருந்தார். 2005ஆம் ஆண்டு தமிழக அரசு அவருக்கு சொந்தமாக வீட்டையும் கணிசமான அளவு தொகையையும் வழங்கியது. வீடு முழுக்க நேதாஜியின் புகைப்படங்களை மாட்டி வைத்து வலது கால் ஊனத்தை பெருமையாக சுமந்து இராணுவத்தில் உளவாளியாக இருந்த நாட்கள் மட்டுமே இறுதி வரை நினைவில் தேக்கி வைத்திருந்த சரஸ்வதி தனது 90வது வயதில் காலமானார். மிகச் சிறிய வயது தமிழ் உளவாளியாக சரஸ்வதி ராஜாமணி அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்.
இந்த பதிவை இன்று உங்களுடன் பகிர்வதில் மனநிறைவடைகின்றேன். நன்றி.